இன்றைக்கான பிவைக்யூ சீரிஸில் என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ஸோ குரானாலஜிக்கல் ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம இதை என்ன பண்ணலாம்னா குரானாலஜிக்கல் ஆர்டர் பண்ண முடியும். பூலிதேவரின் இறப்பு, குயிலியின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. ஸோ இவங்களோட இறப்பு டேட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சால் இதை ஈஸியாக காலவரிசைப்படுத்திடலாம். பூலிதேவரின் இறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1767 பூலிதேவரின் இறப்பு. அடுத்து குயிலியின் இறப்பு அப்படின்னு சொல்லி வரப்போ 1780 குயிலியின் இறப்பு. அடுத்து கட்டபொம்மனின் இறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1799 16 அக்டோபர் கட்டபொம்மனின் இறப்பு. அடுத்து மருது சகோதரர்களின் இறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அக்டோபர் 24 1801 மருது சகோதரர்களின் இறப்பு. ஸோ அப்போ இதோட காலவரிசை ஆர்டராகவே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பூலிதேவர், குயிலின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, அடுத்து மருது சகோதரர்களின் இறப்பு. ஸோ ஆன்சர் 1 2 3 4 அப்படின்றது. பூலிதேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை டேஷ் ஆகும். நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், சிவகிரி. எனக்கு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.